இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துடலாமா? ஜாக் ஃப்ரூட் பர்ஃபி வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். பலாப்பழம் கிடைச்சதுன்னா இந்த ரெசிபியை மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காமல் இப்போவே சேவ் பண்ணி வச்சுட்டு அப்போ செஞ்சு பார்த்துருங்க. பலாப்பழம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் ஒரு கப் தேங்காய் வந்து சேர்த்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. அந்த தேங்காயில் இருக்கிற தண்ணி வந்து போயிடுச்சுன்னா போதும், கலர் வந்து ரொம்ப மாறிட வேண்டாம். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பலாப்பழ பேஸ்ட் உள்ளே சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அது கூட ஒரு 1/2 கப் சுகரும் சேர்த்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த தேங்காய் உள்ளே சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்ததை வந்து உள்ளே சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆறின உடனே உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு 2 to 3 நாள் வரைக்கும் தாராளமாக வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்தீங்க அப்படின்னா பீஸாக கிடைக்குங்க. பலாப்பழ பர்ஃபி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய். மறக்காமல் செஞ்சு பார்த்துருங்க.